இட்ஸ் நாட் தட் இது அதெல்லாம் கிடையாது. கர்த்தரோட ஒருத்தர் இருக்கணும், கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தணும், அது தேவ சித்தமா இருக்கணும். அதனால பிள்ளைகளை வந்து நீங்க டியூன் பண்ணும் போதே அந்த பேர் அத்தை சொன்னாங்க, இந்த பேர் மாமா சொன்னாங்க, இந்த சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கும், இந்த உலகம் என்ன பேசும், அப்படியெல்லாம் பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ மருமக குழந்தைக்காக வெயிட் பண்றா அப்படின்னா, ஐயோ என்ன எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறதுக்காக பிள்ளை பெற்றுக்க முடியுமா? இல்ல புள்ள பெத்துட்டா அவங்க வந்து பாத்துப்பாங்களா நைட்ல? இல்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்து டயப்பர் வாங்கி வந்து தருவாங்களா? ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பேசுகிறதற்காக உங்க பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணாதீங்க. பிள்ளை பெத்துக்கோ, பிள்ளை இது பண்ண, அதுவும் பெத்துக்கவா முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அல்லேலூயா, ஆமென். சொந்தங்களுக்காக நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் மேன் ஆயிட்டா சொந்தங்களை தள்ளி விட்டுணும்னு சொல்ல, நான் தான் நேசிக்கணும்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆலோசனைகளை கேட்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் சொந்தக்காரெல்லாம் கேட்க முடியாது. ஸ்பிரிச்சுவலா கர்த்தரோடு நடக்கிறாரா, வேதத்தை தியானிக்கிறவரா, ஆவியானவரோடு இருக்கிறாரா, அப்படிப்பட்ட ஆலோசனை தான் என் வீட்டுக்குள்ள வரும். இல்லையா, நீர் கலெக்டரா இருந்தாலும் சரி, நீர் பிஎம்மா இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, நீர் யாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளை குறித்தும் என் வாழ்க்கை குறித்தும் முடிவு ஆவிக்குரிய ரெல்ம்ல தான், பரிசுத்த ஆவியானவரால் தான் எடுக்கப்படுமே தவிர அற்பமான